வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது சில்க் saree. இப்போ இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸ் கிளாத்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது. அந்த மாதிரி உள்ள ப்ளைனான கிளாத்துக்கும் இது 1.5 இன்ச்சில் அகலமுள்ள ஒரு நேர் பீஸில் உருவான ஒரு ஸ்டோன் லேஸ், அந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு நம்ம நெக்குக்கு நம்ம எப்படி ஒரு ஃபேன்சியான மாடல், அதுவும் பார்ட்டிக்கெலாம் கட்டுற மாதிரி ஒரு ஃபேன்சியான ப்ளவுஸ் மாடல் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியில் பாதி அளவுக்கு செக்டு டிசைன் இருக்குது, அதுக்கு மேலே ப்ளைனாக இருக்குது. அந்த ஒவ்வொரு செக்டு டிசைன்லேயும் ஜரியிலே டிசைன் சின்ன சின்னதாக இருக்குது. இது முந்தான பகுதி. முந்தான கலரில் தான் ப்ளவுஸோட கிளாத் இருக்குது. இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11.5 இன்ச் அளவு கட் பண்ணியிருக்கிறேன். உயரம் 14.25 இன்ச். ஷோல்டர் 5.5 இன்ச். ஷோல்டர் கட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு பேப்பர் கேன்வாஸை இந்த மாதிரி ரெண்டாக மடிக்கலாம். கிளாத்தோட மடிப்பு பாகத்தில் வைங்க. ஷோல்டர் விட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து தைக்கிற அளவை விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். நெக்கு 9 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். மேலே நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச் அந்த அளவை இந்த சைடில் அடையாளப்படுத்திடுங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். அதுக்கு வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சில் அடையாளப்படுத்துகிறேன். 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலேருந்து ஷோல்டர் பகுதி வரைக்கும் கிராஸில் ஒரு லைன் போட்டுடலாம். அப்புறம் அந்த நெக்கு மடிப்பு பாகம் வரைக்கும் வரைஞ்சிருக்கிறேன். நெக்கு கொஞ்சம் அகலமாக இந்த மாதிரி வரும். நெக்குக்கு கீழே 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். லைன் போட்டுட்டு இந்த சைட்லேயும் 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி விட்டுறலாம். நெக்கு நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம வரைஞ்ச பாருங்க, அந்த அளவு தான். இது கீழே டிசைன் பண்ணுற பகுதி. இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்செல்லாம் கேன்வாஸ் இருந்தால் போதும். கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். வெளிப்பக்கம் வரைஞ்சிருக்கிற இந்த லைனில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், கீழே 1 இன்ச்சுக்கு அதுக்கும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். நெக்கு பகுதி மேலே அந்த 1 இன்ச்சை கட் பண்ணால் வர அளவு தான் நெக்கோட அளவு வரும். இது லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ நம்ம உள் பக்கம் கட் பண்ணி எடுத்த கேன்வாஸை வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வைங்க. நெக்கோட அளவு ஷோல்டர் அளவு எல்லாம் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். உள்ளுக்குள்ளே பீஸ் எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். இப்போ உள் பக்கம் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதே மாதிரி வெளிப்பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் அடியில் மெயின் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பீஸ் வச்சுருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து சென்டரில் நம்ம ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் கேன்வாஸுக்கு உள் பக்கமாக தைச்சி விடலாம். இப்போ தைக்கும்போது கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. தைச்சதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். நல்லா திருப்பி நல்லா எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் தைச்சி விட்டுடலாம். நெக்குக்கு எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு நம்ம டிசைன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கணும். இப்போ இந்த பீஸில் நெக்கு பகுதிக்கு கீழே 1 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தியிருந்த பாருங்க, அந்த பகுதியை தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த பீஸை ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு கேன்வாஸோட 2 பக்கமும் தைச்சி விட்டுறலாம். இப்போ சாரீ கலர் சில்க் காட்டன் கிளாத்து இதே அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் மேல் பக்கத்தில் மட்டும் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். கேன்வாஸில் தையல் படாமல் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடில் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். லைனிங் கிளாத்தில் நம்ம கேன்வாஸ் பகுதியில் தைச்சிருந்தது திருப்பி பார்க்கும்போது தெரியும். அந்த பகுதியில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். இப்போ லைனிங் கிளாத் பக்கமாக அதில் தையல் லைன் தெரியுது பாருங்கள், அதில் ஜாயிண்ட் ஆக்குறேன்.
தச்சு முடிச்சாச்சு. இப்போது ப்ளவுஸ் கிளாத்து நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 1 இன்ச் அகலமுள்ள நேர் பீஸ் அது இந்த மாதிரி மடித்து சின்னதாக இந்த மாதிரி ரோப் வடிவத்தில் தச்சு விட்டுருங்க. மடித்து தைச்சா போதும், கம்பி போட்டு பைப்பிங் பண்ண வேண்டாம். 1.5 இன்ச் நீளம்லாம் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுருங்க. இதை அப்படியே 2ஆக மடித்து நம்ம இப்போ தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பீஸில் இந்த தையல் லைனுக்கு பாதி அளவு தெரிகிற மாதிரி விட்டு மேலே வச்சு அப்படி ஜாயிண்ட் ஆக்குங்க. அந்த தையல் லைன் ஜாயிண்ட் ஆக்கிற பகுதி தையல் லைன் தெரியுது பாருங்கள், அதில் வந்து அந்த சாரீ கலர் கிளாத்து வந்து பாதி அளவுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு விட்டுட்டு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். எல்லாமே ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் அந்த தையல் லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. வெளிப்பக்கம் அந்த நூல் இலைகள்லாம் தெரியாமல் இருக்கணும். அதனால் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கிராஸ் பீஸ், கோல்டு கலர் கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1 ஃபுட் அளவுக்கு அந்த தையல் விடுற மாதிரி தச்சு விட்டுருங்க. தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத் இருந்தால் போதும், அப்படியே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சு அப்படியே தச்சு விடலாம். தைச்சிட்டு இது நம்ம திருப்பி தைக்க போகிறோம். இது நீங்கள் கம்பி போட்டு பைப்பிங் வேணாலும் பண்ணி அதுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த நூல் இலைகள் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இதை அப்படியே மடித்து இதுக்கு மேலே அந்த நூல் இலைகள்லாம் மறைக்கிற மாதிரி தச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி தைக்கும்போது 1 தையல் விழும், நம்ம பைப்பிங் பண்ணி தைச்சா 2 தையல் விழும், அவ்வளோதான் வித்தியாசம். தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் கோல்டு கலர் மெல்லிசான ரோப்பு இது உள்ளுக்கு விடலாம். இப்போது ஒவ்வொரு பீஸுக்கும் உள்பக்கமாக அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நீள பீஸாக எடுத்து வைங்க. 2 பக்கமும் சேர்ந்த மாதிரி விட்டுட்டு இந்த சென்டரில் கொஞ்சம் இடைவெளி இருக்குது பாருங்கள், அந்த பக்கமாக அதை கொஞ்சம் வெளியே இப்படி எடுங்க. எடுத்துகிட்டு சைடில் நமக்கு ஜாயிண்ட் ஆக்கிற அளவுக்கு அந்த ரோப் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே மேலே எடுத்து விட்டுருங்க. அந்த தையல் லைன் தெரியுது பாருங்கள், அதில் வச்சு இந்த வெளிப்பக்கம் நம்ம தைச்ச பீஸ் அப்படியே அதுக்கு மேலே அப்படி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ இதில் சென்டர்லேருந்து ஒரு சைடாக ஃபஸ்ட்டில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இன்னொரு சைடு அதுக்கப்புறமா ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த கார்னர் பகுதி 2 பீஸும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் வரும். இந்த தையல் லைனில் ஜாயிண்ட் ஆக்கிருங்க, அளவுகள் மாறாமல் சரியாக வரும். அந்த ரோப்பு உள்பக்கம் போகிற மாதிரி அப்படியே சைடில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. இது பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சாரீ கலர் சில்க் காட்டன் கிளாத்தில் வச்சு அதை அப்படியே நல்லா கவர் பண்ணி கட்டி விட்டுறலாம். நல்லா டைட்டாக 2-3 சுற்று சுற்றிட்டு நல்லா முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. 1 இன்ச்சு கிளாத்தெல்லாம் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் நமக்கு பிடிச்சு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லா பீஸுமே கட்டி முடிச்சாச்சு. இப்போ முதுகு பாகத்தில் நேராக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இந்த லைனில் வச்சு அந்த பீட்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆக்குறோம். இப்போ இதில் சிங்கிள் ஃபுட் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக அந்த பீட்ஸ் எல்லாமே அந்த லைனில் வரணும். அந்த மாதிரி ஒரு கை வச்சு அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு கை வச்சு நல்லா அழுத்தி அந்த பீடுக்கு மேலே இந்த மாதிரி பிடிச்சிட்டு தச்சு விடுங்க. அப்போது கரெக்டாக அந்த பகுதியில் ஜாயிண்ட் வரும். நம்ம கட்டி விட்டுருக்க பகுதியில் தையல் லைன் வரும். ஒரு கையில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் அந்த பீட்ஸை பிடிச்சிட்டு இங்கே அழுத்தி பிடிச்சிட்டு தச்சு விடுங்க. அடுத்தடுத்து நெருக்கமாகவே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எல்லா பீஸும் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவுலாம் விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ இந்த லேஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் தைக்கிறதுக்கும் சேர்த்து அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு ஷோல்டர் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்செல்லாம் ஜாயிண்ட் ஆக்காமல் அந்த கிளாத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாயிண்ட் ஆக்கலாம். இது வந்து ஸ்டோன் ஃபுல்லாக இருக்கிறதுனால இதில் சிங்கிள் ஃபுட்டில் தான் ஜாயிண்ட் ஆக்கணும். அந்த எண்டில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு இருக்கிறேன். இந்த சைடு வந்ததுக்கப்புறம் இந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த லேஸை நாம் திருப்பி விடணும். அப்போ திருப்பி விடும்போது அந்த ஸ்டோனை நம்ம மடித்து மேலே தைச்சோம் அப்படின்னா தடிமனாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி நமக்கு எந்த ஷேப்புக்கு நமக்கு அது திரும்பி கொடுக்குமோ அந்த மாதிரி இப்படி திருப்பி வச்சு பாருங்கள். திருப்பி வச்சுட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்துகிட்டு அந்த பகுதியில் ஒரு கை வச்சு பிடிச்சிட்டு நமக்கு எந்த அளவுக்கு உள்பக்கம் அந்த பீஸ் வந்து மடிஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி விட்டுட்டு அதுக்கு உள்பக்கம் இருக்கிற அந்த ஸ்டோனை நீங்கள் எடுத்துருங்க. ஸ்டோன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா வந்துடும்.
அந்த பகுதியில் அந்த ஸ்டோனை எடுத்து விட்டாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அந்த லேஸை இப்படி திருப்பி வைங்க. நமக்கு எப்படி நமக்கு திருப்பணுமோ அந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதை அப்படியே இந்த லேஸை அப்படி திருப்பி விட்டுருங்க. உள்பக்கம் நமக்கு அது கொஞ்சம் கிராஸில் முக்கோண ஷேப்பில் மடிஞ்சிருக்கு பாருங்கள். அதில் நேராக இந்த சைடில் 2 தையல் இப்படி நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் நமக்கு அந்த மடிஞ்சிருக்கு பாருங்கள், அந்த லேஸ் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு மேலேயும் அந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் நமக்கு ஜாயிண்ட் வருது. மேலே மடித்து கொடுத்துருக்குற மாதிரி இருக்காது. ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நமக்கு அது திருப்பி விடணும். திருப்பி விடும்போது எவ்வளோ அளவு நமக்கு அப்படி உள்பக்கமாக போகுது அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி விட்டுருங்க. அடையாளப்படுத்திட்டு அதுக்கு உள்பக்கம் இருக்கிற ஸ்டோனை நம்ம எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி திருப்பி நமக்கு எப்படி மடியணுங்கிறத வச்சு பார்த்துட்டு அதே மாதிரி கிராஸில் முக்கோண ஷேப்பில் வர்ற மாதிரி தச்சு விடுறேன். தச்சுட்டு அந்த உள்பக்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா மடிஞ்சிருக்கு பாருங்கள், அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுக்கும்போது உள்பக்கம் நமக்கு தடிமனாகவும் இருக்காது. அதை அப்படியே இதுக்கு மேலே அப்படி திருப்பி வச்சு அந்த பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு அதுக்கு உள்பக்கமாக அந்த லேஸ் வர மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் லேஸ்லேயும் நம்ம வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் கவனமாக தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கும்போதும் இது சிங்கிள் ஃபுட்டில் தான் நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். அந்த மாதிரி தான் ஜாயிண்ட் ஆக்க முடியும், ஏன்னா ஃபுல்லாக அதில் ஸ்டோன் இருக்குது. அடுத்ததாக இந்த சைடில் வைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா அந்த பீட்ஸுக்குள்ள கிளாத் எல்லாம் உள்பக்கம் போகிற மாதிரி வச்சு இந்த கீழே இடுப்பு பகுதியிலேருந்தே ஜாயிண்ட் ஆக்கி மேலே வரைக்கும் தைச்சி முடிச்சிருக்கிறேன். இப்போ அந்த முதுகு பாகத்தில் சென்டரில் அந்த ரோப் ஒரே பீஸாக இருந்தது பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்த அந்த சென்டர் பகுதியில் 2ஆக கட் பண்ணி ஹேங்கிங் வந்து அந்த சாரீ கலர் கிளாத்லேயே நம்ம சின்னதாக அதில் பண்ணிவிட்டு அதை கட்டி விடுற மாதிரி அந்த ஷேப்பு நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு கட்டி விட வேண்டாம். அப்படி வச்சுட்டு நம்ம மிஷினில் தச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பார்ட்டிக்கெல்லாம் கட்டுற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு மாடல், சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இது ஒரு சில்க் சாரீக்கெல்லாம் கட்டுற மாதிரி ஒரு ஃபேன்சியான மாடல். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.